அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். சிவனுக்கு பிடித்த இந்த 8 விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே வாழ்க்கையில உங்களை வெல்ல எவராலும் முடியாதுங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வாழ்க்கையில வந்துட்டு அனைவருமே எல்லா தெய்வங்களுமே வழிபடுகிறோம். அதிலும் இந்த சிவபெருமானை நாம வழிபடுவது என்பது மிகவும் சுத்தபத்தமாக இருந்து மனமுருகி அவருக்கு பிடித்த விஷயங்களை எல்லாமே நாம செய்தோமானால் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் தான் முடியும் என்பதே சந்தேகமே இல்லைங்க. நாம் நினைப்பது எல்லாமே வெற்றிக்கு மேல் வெற்றிதான். அந்த அளவில் சிவனுக்கு பிடித்த 8 விஷயங்களை இந்த வாழ்க்கையில எவர் ஒருவர் கடைபிடித்து வருகிறாரோ அவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாதுங்க. சில விஷயங்கள் செய்து முடித்த பிறகு தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ என்று நமக்கு தோன்றும். செய்யும் முன்பே அதை ஏன் யோசித்து பார்ப்பதில்லை என்றுதான் தெரியவில்லை. இந்த 8 பண்புகளை சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடித்த விஷயங்களாகவே இருக்கின்றதுங்க. சிவனின் அருளை பெற வாழ்க்கையில உங்களை யாரும் வெல்லாமல் இருக்க இந்த 8 விஷயங்களை பின்பற்றுங்கள். அது என்ன என்றுதான் பார்க்கலாம். இந்த பதிவில் முழுமையாக பாருங்கள். முதலில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது அகிம்சை தான். அகிம்சை என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது என்பது காந்திஜியோட நினைவுதான். எவரையும் துன்பப்படுத்தாமல் கத்தி கூச்சலிடாமல் அமைதியான முறையில் போராடுவது தான் அகிம்சை ஆகும். மனம், மொழி, மெய் ஆகிய இம்மூன்றால் எவருக்கும் தீங்கு இழைக்காமலே எப்போதும் அமைதியான வழியில் நடந்தாலே அது ஈசனுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திர ஜபம். இந்திர ஜபம் என்பது ஐம்புலன்களையும் அடக்குதல் என்பதே ஆகும். நம்ம உடம்பில் இருக்கும் ஐம்புலன்களும் அடக்கி ஆள கற்றுக்கொண்டாலே நம்மை இன்னொருவர் அடக்கி ஆள்வதை நம்ம முழுவதுமே தவிர்க்கலாம். ஐம்புலன்கள் என்ன என்று பார்த்தால் கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகிய இந்த 5 புலன்களையுமே மனிதன் அடக்கி தவம் புரிந்தாலே ஈசனுடைய அருள் மட்டுமல்ல இந்த உலகமே நம்ம வசப்படும் என்பதே இந்த பதிவில் சொல்லப்படுகின்றது. அடுத்து சொல்லப்படுவது என்ன என்றால் தைரியம். தைரியம் என்பது எவ்வளவு துன்பங்கள் நம்மை நெருங்கினாலும் துன்பத்தை கண்டு கலங்காமல் தவண்டாமல் தைரியமாக இருந்தாலே ஈசனுக்கு ரொம்பவும் பிடித்தமானவராக நாம இருப்போம். எந்த சூழலையும் தைரியத்தை கைவிட்டு விடக்கூடாதுங்க. அடுத்து வருவது பொறுமை. பொறுமை என்பது கடலிலும் மிக பெரிது என்றே சொல்லலாம். இதை நீங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்னும் பழமொழியை மறந்து விடாதீங்க. இந்த காலத்திற்கு அதெல்லாம் ஒத்து வராது என்று நினைப்பதும் தவறுதான். பிறர் செய்யும் தீமையை நாம் பொறுமையாக பொறுத்து கொண்டாலே அவர்களைப் போலவே நாமும் தீமை செய்யாமல் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்குங்க. இதனால் சரியான வழியும் நமக்கு பிறக்கும் என்றே சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுசம். சவுசம் என்பது தீய சிந்தனைகள், கெட்ட விஷயங்களை மனதில் இருந்து ஒழித்து கட்டி விடுங்கள். உடல் மற்றும் மனம் இரண்டுமே தூய்மையாக வைத்திருப்பது சவுசமாகும். இப்படி உடலாலும் மனதாலும் ஒருவர் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் இறைவனுக்கு அவரை மிகவும் பிடித்து போகிறது. அத்ரோகம் என்பது ஒருவர் வேண்டுமென்றே நாம கோபப்பட வேண்டும் என்ற சில விஷயங்களை தூண்டி விடுவார்கள். அது நம்மளுடைய கோபத்தை வெளிக்காட்டுவதற்கே சிலர் நம்மளை வேடிக்கை பார்ப்பார்கள். அவர்களின் எண்ணம் அறிந்து அதற்கு இடம் கொடுக்காமலே நாம கோபப்படாமல் நிதானமாக இருப்பதே அக்ரோகம் என்று கூறலாம். வேண்டுமென்றே தூண்டி விடப்படும் கோபம் மோசமானதுங்க. எனவே அக்கோபத்தை தெரிந்தே நாம வெளிக்காட்டினால் நமக்கு இறைவன் நிறைய துன்பங்களை கொடுப்பார். அடுத்து இந்த பதிவில் நீங்க தெரிந்து கொள்வது நாணம். நாணம் என்பது வெட்கத்தை குறித்தாலும் இந்த இடத்தில் வெட்கம் என்பது தவறான செயல்களை செய்வதில் இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட கூச்சம் நச்சம் இல்லாமல் தவறுகளை செய்துவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பது எதிர்மறை விஷயம் என்றே சொல்லலாம். எனவே கெட்ட செயல்களை செய்யும் பொழுதே வெட்கப்படும் பண்பு இறைவனுக்கு உரியதாகும். இப்படி சிவபெருமானுக்கு பிடித்தவாறே நாம் நடந்து கொள்ள எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே பேச வேண்டும். அது ரொம்பவும் நல்லதுங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய எண்ணம் மற்றும் பேச்சு அனைத்தும் உண்மையை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.